இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மிட்டாய் பண்ண போகிறோம். அது வந்து தேன் மிட்டாய். அந்த தேன் மிட்டாயை பண்ணுறதுக்கு அதிக பொருட்கள்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவில் தான் அந்த தேன் மிட்டாய் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேன் மிட்டாய்க்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ தான் அரைச்ச இட்லி மாவு, புளிக்கலாம் இல்லை, புளிக்க வைக்காமல் தான் எடுத்திருக்கேன். அதே போல் பாகு காய்ச்சறதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை, தண்ணியும் ஊற்றிக்கலாம். இதில் 1 கப் தண்ணி. சர்க்கரை பாகு ரெடி ஆகட்டும். அதுங்களையும் நம்ம மாவெல்லாம் கலந்து வச்சிடலாம். மாவு கலக்கிறதுக்காக நான் தனியாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, அதிகம் வேணாம், கொஞ்சம். அந்த மாவு வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். கொஞ்சமாக சோடா உப்பு, கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். தேன் மிட்டாய் வந்து கலராக இருக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். கலர் ஊற்றி கலந்தாச்சு. இது போல் நல்லா லைட்டாக ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது. அவ்வளோதான். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். நல்லா பாகு வர ஆரம்பிக்குது. இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக கம்பி பதம் தேவையில்லை. கம்பி பதத்துக்கும் முன்னாடி ஓரளவுக்கு அது கெட்டி சார ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கிட்டால் போதும். கம்பி பதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிக நேரம் ஆகும் ஊறுறதுக்கு. அதனால் அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ சர்க்கரை பாகை இறக்கிடலாம். மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். பார்த்து எண்ணெயில் வேலை செய்கிறப்போ பார்த்து பத்திரமா வேலை பார்க்கணும். கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக போடணும். ரொம்ப குட்டி குட்டியாக போடுங்க. ஸ்பூனில் எடுத்து கூட போடலாம். கையில் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஸ்பூனில் போடலாம். இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு கவரை ஓரமாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம். கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். இல்லைன்னா கருகிரும். கலர் ரொம்ப மாறுறதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். 2 தடவை இந்த மாதிரி திருப்பினா போதும். இல்லைன்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிரும். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த பக்குவத்தில் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எடுத்துடலாம். கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் சோடாப்பு போட விருப்பம் இல்லைன்னா போட தேவையில்லை. ஆனால் சோடாப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப மெதுவாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சே நீங்கள் இதை பொரிச்சு எடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும். அதனால் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இது போல் மற்ற எல்லா மாவையும் பொரித்து எடுத்துகிட்டு நம்ம சர்க்கரை பாகில் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பொரித்து எடுத்துட்டோம். இப்போ சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆற வேணாம். சர்க்கரை பாகு கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக பொரிச்சதுக்குள்ளே இறங்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா இறங்கும் அந்த பாகு. இப்போ தேன் மிட்டாய் வந்து ஊறிடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா சர்க்கரை பாகு நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். தேன் மிட்டாய் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சர்க்கரை பாகு சூப்பராக உள்ளே ஊறி நல்லா வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா ஊறி சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு தேன் மிட்டாய். குழந்தைங்க கேட்குற நேரத்தில் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி தேன் மிட்டாய் சின்ன வயசுலலாம் நம்ம கடைகளில் வாங்கி ஆசையாக சாப்பிட்ற தேன் மிட்டாய் இது. நம்ம குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். சில நேரம் நம்ம குழந்தைங்களே கேட்பாங்க தேன் மிட்டாய் வேணும்னு. அந்த நேரத்தில் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவுலேயே தேன் மிட்டாய் சூப்பராக செய்யலாம்.